ஆண்டு மே 1ஆம் தேதி நம்ம சித்ரா பௌர்ணமி அன்று பொங்கால சிறப்பு பொங்காலனுடைய ஏற்பாடுகள் நடைபெற்று சுமார் 1 லட்சம் பொங்கால நோக்கி நம்ம மக்கள் அதனுடைய ஆர்வத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். அதற்கான அவர்களுக்கு காலை உணவு, மதிய உணவு, போக்குவரத்திற்கான வசதிகள், அனைத்து ஏற்பாடு, குடிநீர், தண்ணீர் வசதி, எல்லா வசதிகளும் அங்கு மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டு 1000 வாலண்டியர்ஸ் எல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க. எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பு அடைவதற்காக ஆலய நிர்வாகம் முழு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. மலையிலிருந்து மலைப்பகுதியினுடைய அடிவாரம் வரைக்கும் வாகனம் செல்லும். அதுக்கான டிராபிக் வசதிகள், வாகன போக்குவரத்துக்கான ஏற்பாடுகள், வாகனத்தை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள், வாகனத்தில் வரக்கூடியவங்களுக்கு உணவு, வாகன டிரைவருக்கு 2 வேளை உணவு கொடுக்குற மாதிரி. அதுல இருந்து மலைப்பகுதி சுமார் 2 கிலோமீட்டர் நடந்துதான் போகணும். அதுக்கு வழியில 3 இடைத்தாவளங்கள் இருக்கு. அந்த இடத்துல 3 இடத்துல மருத்துவ வசதியோடு கூடிய எல்லா ஏற்பாடுகளும் இருக்கு. மலையில போற வழியில களைப்பாடுறதுக்காக சுமார் 3000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு ஒரு பந்தல் போட்டு சேர் போட்டு பாதி தூரத்துல கண்டிப்பா வருவாங்க. கேரளாவிலிருந்து நாம குறைந்தபட்சம் 25,000 பேர் எதிர்பார்க்கிறோம். போன தடவை 15,000 பேர்கிட்ட கேரளாவிலிருந்து மட்டும் இந்த தடவை 25,000 பேரை கேரளாவிலிருந்து எதிர்பார்க்கிறோம். அதற்கான ஒரு ரத யாத்திரை கேரளாவில் நடந்தது. 3 நாள், 22, 23, 24 இந்த 3 நாட்கள் கேரளாவில் இதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஒரு ரத யாத்திரை நடந்தது. அது திருப்பரப்பு பகுதியில தமிழ்நாட்டில் அந்த ரத யாத்திரையினுடைய சமாபனமும், அதுபோல காளிமலை புனித யாத்திரையினுடைய துவக்க விழாவும் திருப்பரப்புல நடந்தது. அதுல கேரளா மாநிலத்தினுடைய திருவனந்தபுரம் மேயர் வி ராஜேஷ் அவங்க கலந்துக்கிட்டாங்க. சுவாமி ஐயா வைகுண்டர் சிவச்சந்திர சுவாமியும் கலந்துட்டு அந்த விழா நடந்தது. இப்போ தொடர்ந்து அந்த திருவிழா நடந்துட்டு. அதாவது நாம இது ஒரு புனித யாத்திரை. அநேகமா எல்லாரும் கீழே இருந்து பொங்கல் போடுறதுக்கான பொருட்களை கொண்டு வந்தா நல்லா இருக்கும். நாம என்ன சொல்றோம்னா, மலைப்பகுதியா இருக்கிறதுனால ஒரு 200 கிராம் அரிசி, ஒரு 400 கிராம் சர்க்கரை, அந்த கிஸ்மிஸ் அதெல்லாம் சேர்த்துட்டு சின்ன பானையில நெய்யோட சேர்த்து கொண்டு வந்து அங்க வழிபட சொல்றோம். இன்னும் முடியாதவங்களுக்கு நாம மலையில அதற்கான கட்டணம் வசூல் செய்து கொடுக்கப்படும். முடியாதவங்களுக்கு அதுக்கான ஏற்பாடு அங்க இருக்கு. 35,000 கிட்ட அது தயார் பண்ணி வச்சிருக்கோம். அந்த செய்தியை நம்ம அதிகபட்சம் கொடுக்காதேன்னா, ஒரு ஆளுக்கு அந்த புனிதத்தன்மையும் புண்ணியமும் கிடைக்கணும்னா மலையேறி போய் பொங்காலிடுறது, அது சாணத்தோட போனதானே நல்லா இருக்கும். அதுக்காக அதுக்கு பெரிய பப்ளிசிட்டி கொடுக்கல, செய்தி கொடுத்துருக்கோம். வேற ஜெய் அது ஊர்வலம் கேட்டீங்க அப்படித்தானே? ஊர்வலம்ங்கிறது நமக்கு காளிமலையில நான் அதான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நீங்க கேட்டுக்க மாட்டீங்க. 2 நிகழ்ச்சிகள் இருக்கு. ஒண்ணு துர்காஷ்டமி திருவிழா. அஷ்டமிக்கு முன்னால 3 நாளைக்கு முன்னால அந்த நம்ம கன்னியாகுமரி முக்கடல் சந்திப்புல இருந்து புனித நீர் எடுத்துட்டு போய் நம்முடைய நாகர்கோவில், தக்கலை, சாமியார் மடம், ஆர்த்தாண்டம், அருமனை வழியாக, ஆற்றூர் அருமனை வழியாக, களியல் வழியாக பத்துகாணி போய் அந்த புனித நீரை ஊட்டிக்கூடிய நிகழ்ச்சிகள் அங்க இருக்குது. இதுக்கு பொங்காலைக்கு இங்க எப்படி அந்த ரத யாத்திரை நடக்குமோ அதே மாதிரி கேரளாவில் 22, 23, 24 நடந்தது. புனித யாத்திரையை பற்றியான விளக்கம் கொடுக்கணும், மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு சொல்லுங்க. வேற இருக்கு, மார்த்தாண்டத்துல, தக்கல்ல இருந்து எல்லாம் இருக்கு. நம்ம அநேகமா அந்த பகுதியில வரக்கூடியவங்க வேன் பிடிச்சுதான் வருவாங்க. பஸ் ஏற்பாடு கேரளாவில இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து, எல்லா பகுதியில இருந்து வருஷம் முழுக்க அது ஏற்பாடு இருக்கு. நாம அரசாங்கத்திட்ட கொடுத்துருக்கோம், வேண்டுதல் கொடுத்துருக்கோம், ஏற்பாடு பண்றேன்னு. எல்லா வருஷம் ஏற்பாடு பண்ண, அதில் ஒன்றும் சிக்கல் வந்தது கிடையாது. இன்ஜினியர் பத்மகுமார் இருந்தாரு. விழாக்குழுவினுடைய பொதுச் செயலாளர் அட்வொகேட் சுஜித் குமார், சுஜித். விழாக்குழுவினுடைய உத்தராம்
அப்படின்னு சொன்னா சுற்றுப்புற சூழல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் மலையில எல்லா ஏற்பாடு, எந்த விதமான பிளாஸ்டிக் பொருட்களும் அங்க போடக்கூடாது. அப்படியே உணவுக்கு சாப்பிட்டுட்டு போடுறதெல்லாம் பொங்காலை முடிஞ்சு அன்னைக்கு ஈவினிங்கே அதை வந்து கிளியர் பண்ணி அதுல சுத்தம் செய்து வச்சிருவோம். எந்த நீங்க சந்தேகம் தான் யாருக்கு வேணாலும் வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு எல்லாமே இந்த சுற்றுச்சூழலோடு ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அங்கே செய்யப்படும். அதுல எந்த விதமான மாற்றம் இருக்காது. நம்முடைய லட்சியமே அங்கே ஒரு தர்மசாஸ்திரா இருக்குது. வருடம் முழுக்க நமக்கு அங்கே வழிபாடு நடத்த முடியும். சபரிமலையில சில கட்டுப்பாடுகள் எல்லாம் அரசாங்கம் தேவையில்லாத கட்டுப்பாடுகள் தேவைக்கு பண்ணாம அப்படிலாம் இருக்கு. நாம இதை ஒரு சபரிமலை ஆக கொண்டு வரணுங்கிற முயற்சி இருக்கு. அதுக்கான அடித்தளம் போட்டிருக்கோம். இப்ப அங்க இருக்கக்கூடிய தந்திரியே வந்து சபரிமலை மேல் சாந்தியா இருந்த வேணுகோபாலன் நம்பூதிரி தான். வேணுகோபாலன் நம்பூதிரி என்ன மாதிரி கட்டுப்பாடு சபரிமலையில இருக்கிறதா? இந்த வெர்ச்சுவல் கியூ அடிப்படை வசதி மக்களுக்கு செய்யாம, ஆக்சுவலி காளிமலையில சபரிமலையில ஒரு நாளைக்கு 80,000 பேர் கூடக்கூடிய இடத்துல 8,000 பேருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட அங்க பண்றது. ஆனா காளிமலையில ஒரு நாளைக்கு 2,000 3,000 பேர் கூடுறோம். ஆனா 25,000 பேர் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்குள்ள அடிப்படை வசதிகள் அங்க இருக்கு. அட் எ டைம்ல 1000 பேருக்கு படுத்து உறங்க ஒரு கையிலே பிறகு அது ஒரு பானை, அதுக்கு பொங்காலை விடுவதற்குரிய பொருள்கள் எத்தகைய சிரமத்துக்கு இடைவெளிக்கு வருகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை வணங்குவதற்காக அந்த எல்லா கஷ்டங்களையும் இங்கே வலியுறுத்தி இந்த பிரச்சாரை நடத்துகிறார்கள். இதை அவர்களுக்கெல்லாம் ஆய்வுகளை அறிந்து கிடைக்கும் என்று நான் வாழ்த்தி இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு தந்ததற்காக வாழ்த்து விடைகளை கண்டு நல்வாழ்த்துகிறேன். அடுத்ததாக சிறப்புரை வழங்குவதற்காக திருநெல்வேலி சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் உயர்ந்த நயினார் நாகேந்திரஜி அவர்களை அன்போடு அழைக்கிறார். அடுத்ததாக அசம்சோழர் திருநெல்வேலி எம்எல்ஏ ஸ்ரீ நயினார் நாகேந்திரன் அவர்களே தெரிகிறது. ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் சௌம் சௌம் பத்ரகாளியே நமः.